நாம் பார்க்க போகிறது வந்து 2 ரூபி காயின்ஸும் நோட்ஸும் அது பேஸ் பண்ணின காயின்ஸு. அதில் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நோட்ஸு, ரேரஸ்ட் நோட்ஸு அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இப்போ வந்து 2 rupees நோட்டில் பார்க்கலாம். த இந்தியன் 2 rupee நோட் வாஸ் denomination of 2 rupees introduced in 1943. இதுதான் மொத்தம் 2 rupee நோட்டில் என்கிட்ட 3 டைப் இருக்குது. இது ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இப்போது நெக்ஸ்ட்டு அதிலே வந்து இது வந்து என்கிட்ட ரெட்டிஷில் ஒன்று இருக்குது, ப்ரௌனிஷில் ஒன்று இருக்குது. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு இது அதே வந்து ப்ரௌனு. இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஃபோன் சைஸ் நோட்டு அதெல்லாம். அதே பேக் சைடு இது வந்து ப்ரௌனிஷ் நோட்டு, இது ரெட்டிஷ் நோட்டு. இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த நோட் பற்றி பார்க்கலாம். இது வந்து 1943 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுதான் செகண்ட் ஸ்மாலஸ்ட் நோட் எவர் பிரிண்டட் இன் இந்தியா. அதாவது 1 rupee நோட்டை விட சின்ன 1 rupee நோட்டுக்கு அடுத்த ஸ்மாலஸ்ட் நோட்டு. அதாவது 1 rupee தான் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் நோட். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் ஜாஸ்தி இருக்கிற நோட் வந்து 2 rupee நோட்டு. இட் வாஸ் ரிமூவ் ஃப்ரம் த சர்க்குலேஷன் இன் 1995. பிரிண்ட் பண்ணுற சர்க்குலேஷனை நிறுத்திட்டாங்க. இதோட வேல்யூ வந்து 2 rupees. செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ், அதாவது வாட்டர் மார்க்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எங்கே பிரிண்ட் பண்ணாங்க, எப்போ பிரிண்ட் பண்ணாங்க, எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது, இதெல்லாம் போடுறது தான் வாட்டர் மார்க். அதாவது யார் என்ன பிரிண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் போடுறது தான் வாட்டர் மார்க். இது வந்து இயர்ஸ் ஆஃப் பிரிண்டிங் வந்து 1943 to 1995. அதாவது 1943 to 1995 வரை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. As 1983, the Indian currency note of 2 rupee notes is issued in the name of Aryabhatta, the great ancient Indian mathematician and astronomer, after whom the first Indian satellite was named as well. அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டிலைட், அதாவது ஆரியபட்டா சேட்டிலைட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக இதில் வந்து ஆரியபட்டா சேட்டிலைட்டை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிரேட் இந்தியன் மேத்தமெட்டிஷியனும் அந்த ஆஸ்ட்ரோனமரான அவர் ஆரியபட்டாவோட ஞாபகார்த்தமாக இந்த பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு இது பெருமை வாய்ந்ததாக, அதாவது இந்தியாவுக்கு புகழ் பெற்று கொடுத்ததுனால இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க 2 rupees நோட்டில். நெக்ஸ்ட்டு, the Reserve Bank of India issued rupees note bank note in 12 different denominations. இப்போ என்கிட்ட இருக்கிறது 3 notes தான் இருக்குது. மொத்தம் 12 டைப் ஆஃப் 2 rupees நோட்டில் இருக்குது. இப்போது they are the part of the withdrawn Indian rupee bank notes and service. Reserve Bank of India started issuing these 2 rupees Indian bank note in 1975. 2 rupees note bank notesலாம் வந்து இந்தியா வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சதாங்க. நெக்ஸ்ட்டு they were withdrawn from the circulation in 1996. அதாவது 1996 வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அதாவது நிறுத்திட்டாங்க. இந்த நோட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து the orange color bank note of 2 rupee futures ஆரியபட்டா சேட்டலைட். இது ஆரியபட்டா சேட்டலைட், இது வந்து ஆரஞ்ச் நோட்டாமா. இது வந்து the futures of ஆரியபட்டா ஆர்பிட்டிங் த பிளானட் எர்த். இது வந்து பிளானட் எர்த்துக்கு பக்கத்தில் ஆர்பிட், அதாவது ஆர்பிட்னா சுற்றி வர்றதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட்டு these lions on the 2 rupee note are the Ashoka, the national emblem of India. 2 rupee நோட்டில் வந்து அசோகா, the national emblem of India, அசோகா வந்து இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 rupee நோட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தாச்சு. இதுதான் இந்த மாதிரி மொத்தம் 3 நோட் இருக்குது. இதில் வந்து மொத்தம் ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் சம்ஸ் ஆஃப் 2 rupees. 2 rupees வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு பியரர், அதாவது பே பண்ணுறதுக்காக கொடுப்பேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது கேரண்டி கொடுத்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த 3 நோட்ஸுக்கும் கேரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம அடுத்து காயின் பார்க்கலாம். காயினில் வந்து இப்போது இந்த காயின் தான் வந்து ரயில்வேஸ் காயின். இந்த ரயில்வேஸ் காயின் வந்து இந்தியாவில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பீரியட் வந்து ரிப்பப்ளிக் டைம், அதாவது 1950 டேட். அப்போது டைப் வந்து சர்க்குலேட்டிங் கமெமரேட்டிவ் காயின், அதாவது கமெமரேட்டிவ் காயினுக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து 2003.
இது வந்து 2003 வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட காம்போசிஷன் வந்து காப்பர் அண்ட் நிக்கல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. டயாமீட்டர் வந்து 26.5 millimeter, வெயிட் வந்து 6.05 grams, திக்னஸ் வந்து 1.46 millimeter. ஷேப் வந்து எக்டகனல், அதாவது 11 sided ஷேப்ஸ். இங்கே பாருங்கள், மொத்தம் 11 sides இருக்குது, அதனால எக்டகனால் சொல்லுவாங்க. இது ஓரியன்டேஷன் வந்து மெடல் அலைன்மெண்ட். இதோட கமமரேட்டிவ் இஷ்யூ வந்து 150 years ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் வந்து 150 years ரன் ஆனதுனால அதுக்காக இந்த காயினை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சைடு வந்து 150 years ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ், அதாவது இதுதான் ஒவ்வொரு சைடு 150 years ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். இதில் வந்து போலு த காட், இது இங்கே போட்டிருக்காங்க. போலு த காட் இவங்க தான் வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கு காட் மாதிரி அவங்க இது போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. போலு த காட் இந்தியன் ரயில்வேஸ். இதோட எட்ஜ் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் எல்லாம். இப்போது அடுத்த காயின் பார்க்கலாம். லூயிஸ் பிரெயில் வந்து என்கிட்ட 2 காயின் இருக்குது. லூயிஸ் பிரெயில். அவர் வந்து ஃபியூச்சர்ஸ், இந்த காயினோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். இது வந்து கண்ட்ரி இந்தியா, பீரியட் வந்து ரிப்பப்ளிக் டைம், அதே ரிப்பப்ளிக் டைம் தான். டைப் வந்து சர்க்குலேஷன் கமமரேட்டிவ் காயின். இயர் வந்து 2009. இதோட வேல்யூ வந்து 2 rupees. இது வந்து 2 rupees வேல்யூ காயின். கரன்சி வந்து ருப்பி, அதாவது டெசிமலைஸ்டு 1957 டேட். காம்போசிஷன் வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பழைய காயின்லாம் இருக்கிறது வந்து காப்பர் அண்ட் நிக்கல் வச்சு மேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நெக்ஸ்ட் இதோட வெயிட் வந்து 5.8 gram, டயாமீட்டர் வந்து 27 millimeter, திக்னஸ் வந்து 1.5 millimeter. இதோட ஷேப் வந்து ரவுண்டு. ஓரியன்டேஷன் மெடல் அலைன்மெண்ட். கமமரேட்டிவ் இஷ்யூ வந்து லூயிஸ் பிரெயிலுக்காக இந்த காயின் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இது வந்து ஒவ்வொரு சைடு, இதுதான் ஒவ்வொரு சைடு, இது பேக் சைடில் வந்து அசோகா லயன் பெடஸ்டியல், அதாவது ஒவ்வொரு சைடு வந்து அசோகா லயன் பெடஸ்டியல் அண்ட் டினாமினேஷன் பிட்வீன் ஹாரிசான்டல் லைன்ஸ். இதுதான் ஹாரிசான்டல் லைன்ஸ். அதுக்குள்ளே தான் வந்து இந்த அசோகா லைன் பெடஸ்டியல் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க வித் 2 நம்பர் 2. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ். இதுதான் ரிவர்ஸ். இதில் வந்து பர்ஸ்ட் ஆஃப் லூயிஸ் பிரெய்லி, அதாவது அவரோட எப்போ பிறந்தாரு, எப்போலேருந்து இந்த காயினில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அவர் பர்த்தும் எப்போ இந்த காயின் பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. பர்த் ஆன இயர் வந்து 1809. நெக்ஸ்ட்டு இது 2009 வந்து இந்த காயின் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னா, இது வந்து ஃப்ரெஞ்ச் எஜுகேட்டர், ரீடிங் அண்ட் இன்வென்டர் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃபார் த யூஸ் ஆஃப் பிளைண்டுக்காக எப்படி படிக்கலாம் எழுதலான்னு கண்டுபிடிச்சிருக்காரு. பிளைண்டுக்காக நோட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. தொட்டு பார்த்து எப்படி ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது பிளைண்டுக்காக இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து பிறந்த இயர் வந்து 1809, அதாவது 4th January, கோப்வேரி ஃப்ரான்ஸில் பிறந்திருக்காரு. டைட் வந்து 16th January 1852, பாரிஸ் ஃப்ரான்ஸில் இறந்திருக்காரு. இவரோட புக்ஸ் வந்து நியூ மெத்தட் ஃபார் ரெப்ரசன்டேட்டிங் பை டாட்ஸ், த ஃபார்ம் ஆஃப் லெட்டர்ஸ், த 1839 ப்ரௌச்சரி, அதாவது இப்போ இந்த மாதிரி 3 புக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட காயின் பார்க்கலாம். இது வந்து டைப் வந்து சர்க்குலேட்டிங் கமமரேட்டிவ் காயின். இயர் வந்து 1995 to 1996 வரை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் போட்டிருக்காங்க 1996ன்னு போட்டிருக்காங்க. இப்போ தெரியுதா 1996. மொத்தம் இதில் வந்து நிறைய டைப்ஸ், மொத்தம் 5 types ஆஃப் காயின்ஸ் இதுலேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ வந்து 2 rupees, அதாவது 2 INR. கரன்சி வந்து ருப்பி, டெசிமலைஸ்டு 1957. அதாவது இதோட காம்போசிஷன் வந்து காப்பர் அண்ட் நிக்கல். நெக்ஸ்ட்டு வெயிட் வந்து 6.02 grams, டயாமீட்டர் வந்து 25.9 millimeter, திக்னஸ் வந்து 1.55 millimeter. ஷேப் வந்து எக்டகனல், அதாவது 11 sided ஷேப். இது மாதிரி 11 சைடு இருக்குது, அதாவது 1 2 3 மொத்தம் 11 இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து இதுதான் ரிவர்ஸ் பர்ஸ்ட்டு. இது வந்து ஒப்சர்வ் சைடு, இது வந்து ரிவர்ஸ் சைடு. ரிவர்ஸ் பர்ஸ்ட்டில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பர்ஸ்ட் சைடு போகிறது ஃபேஸிங் 3/4 ரைட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து இதுலேயே வந்து மொத்தம் 5 டைப் இருக்குது. அதாவது இங்கே கீழே போட்டிருக்காங்களே, இங்கே வந்து என் காயினில் ஸ்டார் போட்டிருக்காங்க.
இந்த காயினில் வந்து ஸ்டார் போடலை, இங்கே சைடில் டைமண்ட் போட்டிருக்காங்க, இங்கே சைடில் டைமண்ட் போட்டிருக்காங்க. அதாவது சர்க்குலேட்டிங் டாட், இது கீழே டாட் போட்டிருந்தா அது வந்து நோடியால் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நோ மின்ட் மார்க், இங்கே மின்ட் மார்க்கே எனக்கு போடலைன்னா இது வந்து கல்கேட்டாவில் பிரிண்ட் பண்ண காயின் இது. நெக்ஸ்ட்டு இங்கே டைமண்ட் போட்டிருக்காங்க, இங்கே டைமண்ட் ரெண்டுத்துலேயும் டைமண்ட் போட்டிருக்காங்க, டைமண்டும் போட்டிருக்காங்க, இதுவும் ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எனக்கு இங்கே வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸ்டார் வந்து 5 பாயிண்டட் ஸ்டார், அதாவது இது வந்து ஹைதராபாத்தில் எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க காயின்னா. இது வந்து கல்கட்டா காயின். என்கிட்ட மொத்தம் 2 டைப் இருக்குது, மொத்தம் டோட்டலாக 5 டைப் இருக்குது. அதில் எனக்கு கிடச்சது இந்த 2 டைப் தான். இது வந்து பெடஸ்டியல், அதாவது அசோகா வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. டெமோலேஷன், அதான் இதுக்கு வந்து மொத்தம் 5 டைப் காயின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்க்க போகிற காயின் வந்து 2 ரூபீஸ்லேயே வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் இருக்குது. அதில் வந்து இது வந்து தேஷ்பந்து காயின். தேஷ்பந்து சித்தராஜன் தாஸ், இவர் வந்து 1870 to 1925 வரை வாழ்ந்திருக்காரு. இந்த காயின் வந்து பிரிண்ட் பண்ண இயர் 1998 போட்டிருக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க 1870 to 1925. இந்த காயின் வந்து 2 ரூபீஸ் காயின். இதே அடுத்து வந்து பயோடைவர்சிட்டி வந்து ஃபுட் டேக்காக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து 1993 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸ்டார் போட்டதுன்னா வந்து ஹைதராபாத்தில் பிரிண்ட் பண்ண காயின். இதே வந்து இது வந்து ஸ்ரீ அரபினாந்த், அதாவது யோகாக்காக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த காயின், யோகா டேக்காக. ஆல் லைஃப் இஸ் யோகா 1998 போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸ்டார் போட்டால் இது வந்து ஸ்டார் தான் போட்டிருக்காங்க. ஸ்டார் போட்டதுனால இது வந்து மும்பையில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இந்த காயின் வந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பிரசாத் முகர்ஜி சென்டனரி, அதாவது அவர் ஞாபகார்த்தமாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த காயின். அதாவது 2001 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது கீழே வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸ்டார் போட்டால் ஹைதராபாத்தில் பிரிண்ட் பண்ண காயின் தான் இது. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதில் 2 ரூபீஸ் காயின் இருக்குது. இதுதான் இது ஃப்ரண்ட்ஸ், இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு, அதாவது ஒப்பர்ஸ், அதாவது ரிவர்ஸ். அதாவது இது வந்து இதோட வெயிட் வந்து 5.8 கிராம். இது வந்து டயாமீட்டர் வந்து 27 மில்லிமீட்டர், திக்னஸ் வந்து 1.48 மில்லிமீட்டர். இது நெக்ஸ்ட் இதோட ஷேப் வந்து ரவுண்டு. இது வந்து 75th anniversary ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 75th anniversaryக்காக இந்த காயின் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணதுக்காக. இது வந்து பிளாட்டினம் ஜூப்ளி, அதாவது 1935 to 2010. இது எட்ஜ் வந்து பிளெயினாக இருக்கும். இதே வந்து இப்போ இந்த காயின் பார்க்கலாம். இது வந்து சுபாஷ் சந்திரபோஸ் காயின். இது அவரோட சுபாஷ் சந்திரபோஸ் செட்டினரி காயின். இது வந்து 1997 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஸ்டார் தான் போட்டிருக்காங்க. ஸ்டார் போட்டாலே ஹைதராபாத் தான். இதுக்கு பின்னாடி அதே மாதிரி தான் நார்மல் காயின்ஸ் இருக்க மாதிரி தான் அதாவது லைன் பெடஸ்டியல் சைடு மாதிரி, அதாவது எம்ப்ளம் போட்டிருக்காங்க. இதுதான் இவ்வளோதான் காயின்ஸு. இத்தனை காயின்ஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மல் காயின், நார்மல் 2 ரூபி காயின். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வர காயின் இது பேக் சைட் ஃப்ரண்ட் சைட். இது வந்து எனக்கு இதில் வந்து ஒரு சர்க்கிள் போட்ட மாதிரி ஹோல் இருக்க மாதிரி எனக்கு ஒரு காயின் கிடச்சிது. அதாவது 1999. இதுவும் நார்மல் 2 ரூபீஸ் காயின் தான். இப்போ பார்த்ததெல்லாம் இவ்வளோ காயின்ஸ் பார்த்துருக்கோம். நோட்ஸ் வந்து இந்த 3 நோட்ஸ் பார்த்துருக்கோம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து. தேங்க்யூ காய்ஸ்.